ஸோ வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லவர்களை பற்றி பார்த்துருந்தோம். அவங்களுடைய 2020 வந்து 2025க்கு கேட்கப்பட்ட கேள்வி வினாக்களும், டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட பல்லவர்களுடைய வினாக்களும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பல்லவாஸ் பற்றி ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு மினிட் மாஸ்டர் வீடியோ வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டரில் என்னென்னா ஆன்சிஸ்டர்ஸ் அப்படி முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்களுக்கு அப்புறம் தான் சோழர்கள் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மௌரியன் பேஸ்க்கு அப்புறம் வந்து பல்லவாஸ் அவங்க சாதவாக்னாஸ்லாம் வந்து கலபராஸ்லாம் அடிச்சுட்டு பல்லவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் வருவாங்க. ஸோ அவங்கள பற்றின டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால சோழர்கள், இடைக்கால சோழர்கள் மற்றும் அது பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழர்களை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சோழர் காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்ககால சோழர்களில் வந்து இலக்கியங்கள் குறிப்பிடப்படும் சோழர்கள் வந்து இருந்தாங்க. எக்ஸ்பெஷலி அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து நிறைய மன்னர்கள், குறிப்பிடப்பட்ட மன்னர்கள், முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழனும் கோப்பெருஞ்சோழன் அப்படின்ற மன்னர்கள் வந்துட்டு சங்க காலத்தை சேர்ந்தவர்கள். இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, சங்க காலத்தை சேர்ந்த மன்னர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு குலோத்துங்க சோழன், அதுக்கப்புறம் ஆதித்த சோழன், கரிகால சோழன், அதுக்கப்புறம் கோப்பெருஞ்சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ எதை 2 பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன், கோப்பெருஞ்சோழன் சங்க காலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவங்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்துடைய சோழர்களுடைய தலைநகரம் காவேரி பூப்பட்டினம்னு தலைநகராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் என்னன்னா கரிகாலன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுக்கு குறுக்க வந்துட்டு ஒரு கல்லணையை கட்டுறாரு. ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் கரிகாலன் கல்லணை கட்டி கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இடைக்கால சோழர்கள். இந்த இடைக்கால சோழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்துட்டு அப்போ தான் அந்த ஆட்சி நிலைநிறுத்துறாங்க. அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இடைக்கால சோழர்கள் தான் ஆட்சி நிலைநிறுத்துறாங்க. பிற்கால சோழர்கள் தான் இவங்களுக்கு அப்புறம் வந்து தமிழகத்தில் ஆட்சி புரியுறாங்க. ஸோ இடைக்கால சோழர்கள் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அவங்க வந்து கலபரலுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கலபராசில் வின் பண்ணி தமிழகத்தில் ஆட்சி நிறுத்துறாங்க. ஸோ பிற்கால சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோழர்கள் தான் ஒரு பேரரசு, ஒரு சக்தியாக வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க தான் வந்து ஹையஸ்ட்டாக வளர்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல்லவர்கள் வந்து 3ஆம் நூற்றாண்டு டு 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோழர்கள் பொறுத்த வரைக்கும் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு அதாவது 9 வரைக்கும் வந்தாங்க. அவங்க அப்படியே வந்து டிஃபீட் ஆகின உடனே இவங்க வந்துட்டு சோழர்கள் வராங்க. 9ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு வரை வராங்க. ஓகேங்களா? இந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சோழர்கள்லாம் வருவாங்க. அங்கே எப்படி சங்ககால சோழர்களில் கரிகாலனும் கோப்பெருஞ்சோழனும் வந்தார்களோ அதே மாதிரி பிற்கால சோழர்களில் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர், பழையாறை இந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லாம் வரும். இந்த டைமில் தான் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோழர் காலத்துடைய ஆட்சியாளர்களை வந்து பார்க்கலாம், காலவரிசைப்படி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்துட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் கீ ரோல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவோம். ஃபுல் கிளாஸ் நான் அப்புறம் போடுறேன். இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்லிட்டு நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ஹிண்ட் பாயிண்ட் மட்டும். ஓகேங்களா? இந்த சீரியஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து 2020-25க்கான சோழர்கள் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட சோழர்களுடைய கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிற்கால சோழர்கள் வந்து முதலான சோழன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். இவர் தான் சோழ பேரரசை நிறுவுறார்கள். ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த சோழன் வந்து விஜயாலய சோழன், அதாவது எந்த சோழன் வந்துட்டு சோழ பேரரசு வந்து நிறுவனர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். இவருடைய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலே சொல்லியிருக்கேன் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு. அப்போ 9ஆம் நூற்றாண்டுனா 800கள் சம்திங் வருமா, அப்போ 850கள்லேருந்து 873 கிபி வரைக்கும் இவர் தான் விஜயாலய சோழர் இருக்காரு. முதல் பாயிண்ட் என்ன இவரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா சோழ பேரரசை நிறுவுறார். ஓகேங்களா? அதாவது முத்திரையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரையாளர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி சோழர் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்தினார். அதாவது முத்திரையாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதவாகனாஸ் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவங்களையுமே சில அறிஞர்கள்லாம் இருப்பாங்க, வரலாற்று அறிஞர்கள்லாம் இருப்பாங்க. வரலாற்று ஆசிரியர்கள்லாம் முத்திரையர் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கர்நாடக பகுதியிலேருந்து வந்தவங்களாகவும் இல்லைனா வந்துட்டு அந்த ஆந்திரா பகுதிகள்லேருந்து வந்தவங்களாகவும் வந்து சில வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து முத்திரையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த முத்திரையர்களிடம் வந்து தஞ்சாவூர் வந்து கைப்பற்றி சோழ ஆட்சி வந்து திருப்பியும் வந்து நிலைநிறுத்துறாரு. ஓகேங்களா? அதனால தான் விஜயாலய சோழன் வந்து சோழ பேரரசை நிறுவியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தஞ்சையில் வந்து இவர் என்ன பண்ணுறாங்க, துர்க்கையம்மன் கோயில். இங்கே நிறைய பேர் சிவனுக்காக கோயில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இப்படிலாம் கொடுத்துட்டு யார் வந்துட்டு ஒரு துர்க்கை அம்மனுக்காக கோயில் கட்டியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயாலய சோழன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்ததுன்னா 871 வரைக்கும் இவர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள் வருவாங்க. ரொம்ப அதுக்கடுத்து முக்கியமான அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம், நான் டெக்னிக்கல் 2025ல் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு 17th சண்டே வந்து ஒரு எக்ஸாம் நடந்தது. அந்த சண்டே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஜென்ரல் பேப்பரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்துட்டு
கொஷின் கேட்டிருக்காங்கங்க. எப்படி தெரியுங்களா? முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ராஜேந்திரன் ஃபர்ஸ்ட்டு போட ராஜராஜன் வந்து அப்புறம் போட்டிருக்காங்க. நெறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட எக்ஸாம் எழுதினவங்கலாம். அந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இவங்கள பத்தி அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க டீட்டெயில், கட்டிடக்கலை, சிற்பங்கள், ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ஸ், அதுக்கப்புறம் லிட்ரஸி படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து காலவரிசை போய் ரொம்ப முக்கியம். தற்கால வர எக்ஸாம்ஸில் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, காலவரிசை நெறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் காலவரிசைலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய பீரியட்ஸ் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத விட காலவரிசை ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்போ பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி நேற்று பல்லவாஸ் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் மெயின் நெவர் ரூல்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சோழாஸ்க்கு வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா? முதல்ல வந்து யாருன்னா விஜயாலய சோழன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முதலாம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க ராஜராஜ சோழன். 2 ராஜா ஃபஸ்ட்டே வந்துடுவார். ஓகே, ராஜராஜன் 2 ராஜா ஃபஸ்ட்டே வந்துடுறாரு. இவரே சோழ பேரரசின் புகழ்மிக்க மன்னர்களின் ஒருவர். இவர் வந்து புகழ்மிக்க மன்னர்கள் ஒருத்தர். இவர் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 985லேருந்து 1014 வரைக்கும். ஓகேங்களா? போர் வெற்றிகள் அப்படின்னு பார்த்தா சேர பாண்டிய நாடுகளை வென்றவர். இலங்கை, மாலத்தீவுகள் போன்றவற்றின் மீதும் கடற்படை படையெடுப்புகள் நடத்தியவர். பார்த்துக்கோங்க, இப்போ வந்து வெறும் தரைப்படை மட்டும் இல்லாமல் கடற்படையை வந்து இலங்கை அளவுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய கோயில் கட்டுமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பெருவுடையார் கோயிலை கட்டியவர் இவரே. இதுவும் யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வருஷம் வந்து யுனெஸ்கோ வந்துட்டு பாரம்பரிய சின்னமாக வந்து இது அறிவிச்சாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு தெரிஞ்சால். ஏன்னா இந்த கொஷின் மேபி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுல ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லையும் கேட்கலாம். 10 மார்க்ஸ் கொஷின்ஸ்லையுமே கேட்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இவரை பற்றி விஜயாலய சோழன் பற்றி என்ன படித்தோம்? அம்மன் கோயில் கட்டாரு, இவர் தான் பேரரசு நிறுவுறாரு அப்படின்ற மாதிரி படித்தோம் விஜயாலய சோழன். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரை வந்து யார்கிட்ட முத்திரையர்கள்கிட்ட வந்து மீட்றாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ராஜா வந்துறாருன்னு படித்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன்லாம் வருவாங்க. ஸோ அவருடைய காலவரிசை டைம் படி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 985லேருந்து 1014 வரைக்கும் இவருடைய காலப்பேர். ஸோ இந்த இவரே வந்து ஒரு புகழ்மிக்க ஒரு சோழ பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நிறைய ஒரு யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குங்க. நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சில சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க நிறைய சேனல்ஸ். நீங்கள் முடிஞ்சால் அந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் பாருங்கள், நிறைய வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கும்போது நான் சேனல் அப்புறமா ரெஃபர் பண்ணுறேன். எனக்கு 2-3 சேனல்ஸ் நான் உங்களுக்கு அப்புறமா ரெஃபர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நீங்கள் என்னடா இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அப்படியே குழந்தேஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய கொடுமைலாம் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ வந்து அதெல்லாம் மீட்டெடுத்து தான் வந்துட்டு நம்ம சோழ மன்னர்கள்லாம் வந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இவர் சோழ பேரரசின் புகழ்மிக்க மன்னர்கள். போர் வெற்றிகள் பார்க்கும்போது இவர் வந்து எப்பயுமே வந்து சேரர்கள் படிக்கும்போது பாண்டியரையும் சோழர்களையும் வந்துட்டு இது பண்ணாங்கன்னு வரும். பாண்டியர்கள் படிக்கும்போது சேர சோழர்களை வந்து வென்றார்கள் வரும். ஏன்னா அந்த 3 அரசர்கள்கிட்டயுமே வந்து போர் இருந்துகிட்டே இருக்கும். சில குறுநில மன்னர்கள் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த 7 குறுநில மன்னர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து சிறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கடற்கரை அந்த படையும் நடத்திடுறார். ஸோ கோயில் கட்டுமானத்தில் யுனெஸ்கோ வந்து பெருவுடையார் கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்துட்டு யுனெஸ்கோவுக்கும் வந்துட்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் ஒரு ஸ்டடியில் பார்த்தேன். ஐ திங்க் இந்தியன் குரானிக்கல்ஸா இல்லை வந்துட்டு இந்தியா குரானிக்கல்ஸா இல்லைனா இந்தியன் டைம்ஸான்னு தெரியல. அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்துட்டு 8வது அதிசயமாக வந்து தஞ்சை பெரிய கோயிலையும் நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ற மாதிரி படித்தேன். நான் எப்போ படிச்சேன்னு தெரியல, மேபி 2 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் பேக்கில் இந்தியன் குரானிக்கல்ஸ் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்து கோயிலில் வந்து நிறைய கோயில் இருக்குது. மேபி அந்த தூக்கிட்டு வந்து கல்லை தூக்கி மேலே வைக்கிறது இதெல்லாம் தாண்டி அந்த நிழல் இப்போவுமே நமக்கு வந்து பேக் சைடு விடாதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா வந்து 8th தாராளமாக வந்து 8th வண்டராக தரலாம். ஸோ இதை நான் வந்து அந்த இந்தியா குரானிக்கல்ஸ் படிக்கும்போது அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நிறைய விஷயத்தை வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், நில அளவை முறையை அறிமுகப்படுத்தி நாட்டின் வருவாய் முறைப்படுத்தின. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பல்லவர்கள் பார்க்கும்போதே சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஏர் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் நிறைய உருவாக்குறாங்க. எதுக்குன்னா நிலத்தை அளக்கிறதுக்காக அவங்க வந்து உருவாக்குறாங்க. அதை வச்சு ரெவென்யூ சிஸ்டம், அதாவது வருவாய் வச்சு அவங்க வந்து முறைப்படுத்துகிறாங்க. ஸோ பட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மும்முடி சோழன் மற்றும் ராஜகேசரி அப்படின்ற பட்டங்கள்லாம் வந்து சோழர்களுக்கு தந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஏன் சொன்னால் 2 ராஜான்றதை ஃபஸ்ட்டே வந்துடுவார். 1014 வரைக்கும் அவர் வந்துடுவார். அதுக்கு அடுத்த பீரியட் தான் 1014 to 44 இவர் வருவார்.
ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழனுடைய மகன் தான் வந்துட்டு ராஜேந்திர சோழன். ஓகேங்களா? ஸோ சோழ பேரரசன் அதன் உச்சத்தை கொண்டு சென்றவர் இவர் தான். ஸோ பாருங்கள், விஜயாலய சோழனே ஆல்ரெடி வந்துட்டு மீட்டெடுத்து முத்தரையர்கள்னு மீட்டெடுத்து வந்தார். துர்க்கம்மன் கோயில் கட்டுறாரு. ராஜராஜ சோழன் வந்து பெருவுடையார் கோயில் கட்டுறாரு. அவர் வந்துட்டு போய் கடல் கடந்து இலங்கைக்குள்ள வந்து கடற்படையில் வந்துட்டு சண்டடிக்கிறார். இவர் பாருங்கள், அதோட அதிகபட்ச உச்சத்துக்கே அடைஞ்சிடுறாரு. நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சோழாஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதான் அப்படின்ற மாதிரி மேபி அது புக்காக படிச்சிங்கன்னா இன்னுமே பயங்கரமாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த பொன்னியின் செல்வன் புக் படிச்சிருந்தீங்கன்னா. ஏன்னா நமக்கு வந்து டீச்சராக நம்ம வந்து மெமரி பண்ணணும், நமக்கு வந்து இந்த விஷயத்தை ஏற்றணும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னும் மூவிஸ் படிக்கும் போது வந்துட்டு மூவிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கங்கை படையெடுப்பு, அதாவது வட இந்தியாவின் கங்கை நதி பகுதி வரை படையெடுத்து அங்குள்ள மன்னர்களை தோற்கடித்தவர் இவரே. அதனால தான் இவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து தராங்க. ஓகேங்களா? அந்த காரணத்தினால்தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ஒரு புதிய தலைநகராக உருவாகுது. ஓகேங்களா? கங்கை கொண்டான்ற பட்டம் வரும், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு தலைநகரம் உருவாகுது. ஓகேங்களா? ஸோ ராஜராஜ சோழனுடைய மகன் தான் இந்த ராஜேந்திர சோழன். அவருடைய காலம் 1014 44 வரைக்கும். இவருடைய காலத்தில் தான் சோழன் வந்து உச்சத்தை தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ வந்து கங்கை படையெடுப்பு நடக்குது. அந்த படையெடுப்புக்காரர் தான் கங்கை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ஒரு புதிய தலைநகராக உருவாகுது. அதுக்கு முன்னாடி வந்து காவேரி பூப்பட்டினம் வந்து தலைநகராக இருக்கும். பிற்காலத்தில் தஞ்சாவூர்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ கடற்படை வெற்றிகள் நிறைய, ஏன்னா அவங்க அப்பாவே கடல் கடந்து இலங்கை வரைக்கும் போகிறாருன்னு சொல்லணும். அப்போ வந்து படை, அப்போ இவர் அதுக்கு மேலே வந்து அப்போ 8 அடி பாஞ்சா 11 அடி பாஞ்சாகணும்ல, அப்போ அதுக்கு மேலே போகிறாரு. ஓகேங்களா? ரொம்ப சாரிங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கடற்படை வெற்றிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஆசியாவில் வந்து உள்ள ஸ்ரீ விஜய பேரரசை வந்து வெற்றி கொள்கிறார். ஏன்னா தெற்காசியா பாருங்கள், அதாவது தென்கிழக்கு ஆசியா கிட்ட வந்துட்டு போகிறாங்க. மலேசியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளை கைப்பற்றினார். பாருங்கள், அவங்க அப்பா இலங்கைக்கு போனால் இவர் பாருங்கள் விஜய பேரரசை கொள்கிறாரு. மலேசியா, இந்தோனேஷியா நிறைய நாடுகளை கைப்பற்றுறாரு. நெக்ஸ்ட்டு ஏரிக்கான கட்டுமானம் வந்து பணியை வந்துட்டு இவர் தான் செய்கிறார். ஓகேங்களா? ஸோ ஏரிக்கான கட்டுமானம் செய்யும்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து சோழகங்கம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஏரி கட்டார். இந்த கொஸ்டின் கேட்கலாம். யார் வந்து சோழபுரத்தில் சோழபுரத்தில் சோழாங்கம் என்ற ஏரி கட்டியவர் யாருன்னு கேட்கலாம். இல்லைன்னா வந்துட்டு முதலாம் ராஜேந்திரன் வந்து எந்த ஏரியை கட்டுறார், எங்கே கட்டுறார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? சோழகங்கம் அப்படின்ற சோழபுரத்தில் சோழகங்கம் அப்படின்றதுல ஒரு பிரம்மாண்டமான ஏரி கட்டார். இவர் வந்து அதான் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கங்கை வரைக்கும் வந்து போராட்டத்திருப்பாங்க. கேபிட்டலில் மாற்ற கங்கை கொண்டான்ற பேர் வரும். கடாரம் கொண்டான், இது வந்து மூவி பேர் இல்லை, விக்ரம் நடித்தது. இது வந்து ஆக்சுவலாக வந்து இவருடைய பேர் தான், முதல்ல நம்ம ராஜேந்திரனுடைய பேர் தான் கடாரம் கொண்டான். முடிக்கொண்ட சோழன். ஓகேங்களா? முடிக்கொண்ட சோழன் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தலைநகரை வந்து மாற்றுறாங்க பார்த்தீங்களா? ஸோ மாற்றும் போது முடிச்சூட்டு விழா நடக்கும். ஸோ முடிக்கொண்ட சோழன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிற ரீசன் இது இல்லை. முடிக்கொண்ட சோழன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்டங்கள்லாம் வந்து முதலாம் ராஜேந்திரனுக்கு தராங்க. அவருடைய பீரியடை பார்த்தீங்கன்னா 1014 1046. ஸோ இவருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா குலோத்துங்க சோழன். இவரை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். குலோத்துங்க சோழன் 1 கிபி 1070 1120 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யாரை பார்த்தா விஜயாலய சோழன், அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் வந்து வராங்க. 1044 வரைக்கும் அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வரார். இவர் வந்து என்னென்னா சாளுக்கிய சோழ வம்சத்தை சேர்ந்தவர். அதாவது சோழரில் சாளுக்கியம் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படின்னு வந்துட்டு பல்லவர்கள் காலத்தில் வந்துட்டு சாளுக்கியர், அதாவது வாதாபி கொண்டான்ட்டு பேர் டைட்டில் வருமோ, முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அவங்க அப்பாவை கொண்ட முதலாம் மகேந்திரவர்மன் கொண்டதுக்காக அந்த பேர் டைட்டில் புலிகேசினை கொண்டு வருவார். ஆனால் அந்த டைட்டில் வரும். அதே மாதிரி இவர் வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த ஒரு சோழ மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. குலோத்துங்க சோழன். ஓகே, குலோத்துங்க சோழன். ஓகேங்க. நிர்வாகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வணிகத்தில் அதிக வரி விதிப்பு இருந்ததை நீக்கி சுங்கம் தவிர்த்து சோழன் பெயர் பெற்றார். ஸோ வந்து முன்னாடி வந்து நமக்கு கஜானா வந்து ஆல்ரெடி எல்லா ஒரு பல்லவாஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து அங்கே கஜானாவில் இருந்த அந்த காலத்தில் வந்து ஏமாத்துறதுன்றது வந்து மேபி ஒரு 5 to 3% இருந்திருக்கும். இப்போ இருக்க பீரியட் மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக இப்போ கொடுக்குற ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் வந்து ஒரு காசு தரேன்னா அதை வடிகட்டி தண்ணி மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம். ஒரு சொட்டு ட்ராப் மாதிரி தர மாட்டாங்க. நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணி தந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதில் வந்துட்டு ஒரு 3/4 பக்கெட்டுக்கு மேலேயாச்சும் போய் மக்கள்கிட்ட சேரும். ஸோ அந்த காசும் கரெக்டாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அப்போ வணிக வரியாகட்டும், இல்லை வந்துட்டு ட்ரேடுக்கு போகிற வரியாகட்டும், இல்லைனா வந்துட்டு நீர் வரியாகட்டும், அந்த மாதிரி இருக்க வரியை வந்து குலோத்துங்க சோழன் தான் வந்து சுங்கம் தவிர்த்த குலோத்துங்க சோழன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வரியெல்லாம் வந்து அதிகமாக அந்த வரியெல்லாம் வந்து நீக்கிறார். ஆக்சுவலாக கம்மி கூட பண்ணல, அதிக வரியை நீக்கிறார். அதனால் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்க சோழன் அழைக்கிறாங்க. இந்த கொஸ்டின் TNSET ஆல்ரெடி வந்திருக்கு. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லிட்டு. இவரின் காலத்தில்
கலிங்கத்தின் மீது 2 முறை படையெடுப்பு நடந்தது. ஸோ குலோத்துங்கன் சோழன் காலத்தில் தான் வந்து கலிங்கத்து முனை 2 படையெடுக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எந்த அரசன் காலத்தில், எந்த சோழ அரசன் காலத்துல வந்துட்டு கலிங்கத்து மீது வந்து படையெடுத்தாங்கன்னு கேட்கலாம். இல்லைனா எத்தனை டைம் படையெடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ இதை வந்து ஜெயங்கொண்டார், உங்களுக்கே தெரியும், கலிங்கத்து பரணி எழுதியவர் ஜெயங்கொண்டார். அவருடைய குறிப்பு நூல்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ விஜயாலய சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் இம்பார்ட்டண்டாக இருக்கவங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதித்ய சோழன் அவங்களாம் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஸோ சோழர் காலத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருந்தது, உள்ளாட்சிகள்லாம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடை ஓலை சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த சிஸ்டம் வந்து இப்போ இந்த ஓட்டிங் சிஸ்டம்லாம் அந்த அதோடைய பேசிக் வச்சு தான் நமக்கு வந்து இப்போ வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதோடைய முன்னோடிகார்னா சோழர்கள் தான் முன்னோடியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவருடைய மத்திய அரசு எப்படி இருந்ததுன்னா, அங்கே பல்லவர்களில் பார்த்த வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம், அவங்களுடைய மைய அரசு இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த ஸ்டேட்டாக வந்தது, மண்டலங்கள் இல்லை மாகாணங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேரரசுகளாக இருந்தது, அப்புறம் நாடுகளாக இருந்தது, அப்புறம் ஊர்கள், அதாவது கிராமங்கள் அப்படின்னு படித்தோம். இங்கே எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. அரசனே நிர்வாகத்தின் தலைவர். அங்கே எப்படி பல்லவாசிலையும் அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக கம்பேர் பண்ணுறேன். அங்கே எப்படி சோழர் வந்திருந்தாங்களோ, ஐ மீன் பல்லவர்கள் இருந்தாங்களோ, அதே மாதிரி மத்தியத்துடைய வந்து அரசர் வந்து தலைவராக இருக்கார். அவருக்கு உதவ அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, அதிகாரிகள் குழுலாம் இருந்தது. அரசனுக்கு பிறகு அவருடைய மகன் அரியணை ஏறுவான். ஓகேங்களா. அந்த முறை வந்து இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனட்டிக்கலாக வந்துட்டு அதுக்கடுத்தவங்க யாரும் அவங்க வந்து அந்த முறை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மண்டல பிரிவுகள் அப்படின்னு பாருங்கள், பேரரசு சேம் பல்லவாசில் இருந்தது தான். மண்டலங்கள் அது வரைக்கும் பல்லவாசில் இருந்தது தான். இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாடுகள் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இங்கே வந்து கோட்டங்களுக்கு அப்புறம் தான் அங்கேயும் நாடுகள் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வளநாடுகள் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை சொல்கிறாங்க. பேரரசு, மண்டலங்கள் அல்லது மாகாணங்கள் அங்கே படித்தோம் பல்லவாசில். இங்கே வெறும் மண்டலங்கள். வளநாடுகளுக்கு அப்புறம் தான் கோட்டங்கள். அங்கே வந்து எத்தனை கோட்டங்கள்னு படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா எத்தனை கோட்டை படித்தோன்னு சொல்லிட்டு? அதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பல்லவாசில் எத்தனை கோட்டை இங்கே படித்தோன்றதை. ஸோ பல்லவர்கள் வந்து எத்தனை கோட்டங்கள் படித்தோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வடநாடுகள், கோட்டங்கள், நாடுகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு முன்னாடி கூற்றங்கள் அப்படின்னு விஷயம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா க்ரொனாலஜிக்கல் கால எப்படி வரிசைப்படுத்தியிருந்தாங்க ஆக்சுவலாக. எப்படியும் மையரசு, அப்போ தான் பேரரசு, மண்டலங்கள், வடநாடுகள், கோட்டங்கள், நாடுகள், அப்புறம் ஊர்கள் கொடுத்துருந்தாங்க. நடுவில் ஒன்று விட்டுட்டு அது என்ன கேட்டிருந்தாங்க, கூற்றங்கள் அப்படின்றத பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப சாரிங்க. நெக்ஸ்ட்டு கிராம நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ நிர்வாகம் வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்க கொஸ்டின் கிராம நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் வந்து சிறப்பம்சம், சோழர்களுடைய சிறப்பம்சம் அதான். கிராம நிர்வாகங்கள் வந்து சபைகள் வந்து இருக்கப்படும். அங்கே எப்படி பல்லவாசில் வந்து 3 சபைகள் பார்த்தோமோ, சபை, ஊர் சபை, நெக்ஸ்ட் நகர சபை அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்தோமோ, இங்கேயும் அதே மாதிரி தான் கிராம சபை, ஊர் சபைகள் மற்றும் சபைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கல்வெட்டுகள் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கல்வெட்டுகளை வச்சு வந்து சோழர்களுடைய கல்வெட்டுகள் பார்க்கலாம் அப்படின்னா, இன்னொன்று பாருங்கள், ஆக்சுவலாக வந்து சமுத்திரகுப்தருடைய கல்வெட்டு வந்து நான் வந்து பல்லவாசில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து ஏன்னா அந்த விஷ்ணுகோபன் என்ற ஒரு பல்லவ மன்னருடைய பேர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சமுத்திரகுப்தருடைய அதிசயம் கம்போஸ் பண்ண ஒரு கல்வெட்டுலன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலிங்கவரம் நடந்த அசோகருடைய காலத்தில் வந்து 13வது அதாவது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்குலாம் ஈஸியாக தெரிஞ்சிருக்குன்னா அவ்வளோ வெள்ளம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது கலிங்கவரம் வந்து 13வது மேஜர் கல்வெட்டில் வந்துட்டு எப்படி கலிங்கத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றது இருக்கோ, அதே மாதிரி வந்து சேர சோழ மற்றும் சித்திரகாரர் பாண்டியர்களை பற்றி வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 13வது கல்வெட்டில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் 2வது கல்வெட்டில் அசோகர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் மனசில் மைண்டில் நிறுத்திக்கோங்க. 13 அங்கே ஆன்சர்லாம் செகண்டுக்கு போயிருங்க. ஓகேங்களா. அனிமல் பற்றி செகண்டை தேர்டாக நான் ஒரு டைம் வெரிஃபை பண்ணி சொல்லிக்கலாம். இது ரெண்டுத்தில் எது ஒன்று தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களை பற்றி எந்த கல்வெட்டை வச்சு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டை தான். ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பரந்தங்கன் காலத்தில் பொறிக்கப்பட்ட உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் மற்றும் தேர்தல் முறை பற்றி விரிவாக கூறுகிறது. அதன்படி குடவோலை முறை மூலம் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது அறிய முடிகிறது. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, நான் வந்து இப்படி குடைவோலை சிஸ்டம் சொன்னோம், அதை வச்சு தான் ஓட்டிங்லாம் பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதே சேம் தான். இது வந்து யார் வந்துட்டு பொறிக்கிறார், எந்த ஒரு அரசன் வந்து பொறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பரந்தகன் காலத்தில் வந்து பொறிக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வந்து யாருடைய காலத்தில் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு பொறிக்கப்பட்டது, முதலாம் பரந்தகன் காலத்தில் வந்து பொறிக்கப்பட்டது. ஸோ இது நீங்கள் எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்வெட்டு வந்து செதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கப்பா, நான் வந்து ஒரு உத்தரவு தரேன், நீ வந்து ரொம்ப பறந்து விரிந்து நீ வந்து கல்வெட்டு இன்ஸ்கிரைப் பண்ண, ஓகே, மற்றவங்க கல்வெட்டு மேலே இல்லாமல் பறந்து விரிந்து இருக்கணும். ஸோ பரந்தகன் பறந்து. ஸோ வந்து கல்வெட்டு அப்படின்றது எப்படி இருக்கணும், உத்தரவு போடுறாரு, ஓகே, உத்திரமேரூர் கல்வெட்டு பரந்தகன். ஸோ இதில் வந்து என்னென்னா கிராமம், அதாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், கிராம அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் சிஸ்டம் எப்படி போட்டாங்க அப்படின்றதும் விரிவாக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாரியங்கள், இங்கே வந்து நம்ம குழுக்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அது வாரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரிகளுக்குமே பல்லவர் காலத்தில் சொல்லியிருப்பேன் வாரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குழுக்கள், ஓகேங்களா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு பாருங்கள்,
பல்லவர் காலத்தில் இந்த மாதிரிலாம் படிக்கும்போது வந்து ஏரிக்கு வந்து வாரியம் இருக்கும். இதில் எண்ணாயிரம் அந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் வந்து அவங்க குறிப்பிடுவாங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பொன் வாரியம் ஓகேங்களா? இந்த மாதிரி கிராம நகரத்தில் வந்து கவனிச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா? இந்த மாதிரி வாரியம் பிரித்து. ஸோ வரி வாரியம் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே இல்லை. நில வரியை வந்து அரசனுக்கு வந்துட்டு அதான் ஒரு முக்கிய வருவாயாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஸோ வந்து அது வந்து எவ்வளோ முறையாக வந்து அளிக்கணும் அப்படின்றத வந்துட்டு வரி சொல்கிறது தான் வரி வாரியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய டெம்பிள்கள் பார்க்கலாம். சோழர் கால கோயில்களின் திராவிட கட்டக்கலையின் உச்சம், அதாவது திராவிடியன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த திராவிடியன் ஸ்டைல் வந்து சோழர்கள் காலத்தில் தான் உச்சக்கட்ட அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பல்லவர் காலத்துலேருந்து விமானம் வந்து நந்திவரம் வந்து விமானம் வட்ட வடிவில் கட்டினாங்கன்னு படித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நரசிம்மவர்மன் இவங்க வந்துட்டு சதுரங்க வடிவமில் விமானம் வைப்பாங்க, ராஜசிம்மன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இவங்க வந்து விமானம் வந்து உயரமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா? ரொம்ப லாங்காக உயரமாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கோயில் பிரகாரங்களில் வந்துட்டு பார்த்தீங்களா அங்கே வந்து சிற்பங்கள் கல்வெட்டுகள் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தாலும் சரி, தஞ்சை பெரிய கோவில் போயிருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்க கோயில்கள் பாருங்கள் நிறைய சிற்பங்கள் வந்து வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சிற்பங்கள் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு சிறிய கோயில்களுக்கு முன் மண்டபங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? ஸோ நீங்கள் தஞ்சை கோயில் எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு மண்டபமே இருக்கும். ஆக்சுவல் தனியாக டான்ஸ் அரங்கேற்றத்துக்கு வந்து ஒரு மண்டபமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மண்டபம் இருக்குன்றாங்க. கோயிலை சுற்றி வந்து கோபுரத்தை சுற்றி வந்து மதில் சுவர்கள், அதாவது சுவர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் முக்கிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெருவுடையார் கோயில். அதாவது பெருவுடையார் கோயில்னால் ஃபஸ்ட்டே நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த டைமில் கட்டினாங்க 1014 அப்படின்னு அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயில் தான் பெருவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க. இதோடைய அடி எவ்வளோன்னு பாருங்கள், 218 அடி. இந்த ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, நெக்ஸ்ட்டு உயிர்மெய் எழுத்து, அதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி அந்த சிவனுடைய சிலை இவ்வளோ, நெக்ஸ்ட் நந்தியுடைய சிலை எவ்வளோன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ 216 அடி வந்துட்டு விமானத்துடைய உயரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுற்றி வந்து கற்களால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம். இது வந்து அவருடைய பையனால், முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்படுற கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய வடிவத்தை அதே மாதிரி ரிசம்பிள் பண்ணி, அதாவது ஒத்திருந்து அதே மாதிரி உள்ள சிற்பங்களுடைய வச்சு கட்டுறாங்க. ஆனால் வந்து ஏன்னா சின்ன சின்ன தனித்துவமான சில சிற்பங்கள்லாம் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. நான் பேர் கூட சொன்னால் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இது வந்து யாரால் கட்டப்படுறாங்கன்னா 2ஆம் ராஜராஜனால் கட்டப்படுறதா தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சிற்பங்கள் மற்றும் நுண்ணிய வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது. இதில் வந்து சிற்பங்களும் நுண்ணிய. ஸோ வந்து பாருங்கள், பெருவுடையார் கோயில் கட்டினது முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து கோயில் கட்டாங்க. வந்து யூனிக்காக தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாராசுரமில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்படுதுன்றாங்க. இது ரொம்ப மைக்ரோன்னு சொல்லுவாங்க. நுண்ணியமாக சிற்பங்கள் வேலைப்பாடலாம் ரொம்ப அழகாக, நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக நுண்ணியமாக வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா? ஸோ அது வந்து 2ஆம் ராஜராஜன் பண்ணுறாங்க. ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். சோழ பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். தஞ்சாவூர் உள்ள பெரிய கோயிலை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை படையெடுப்பை நடத்திய சோழ மன்னர் யாருன்னா ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் தான். ஸோ கடாரம் கொண்டான், இந்த கொஸ்டின் நானே சொல்லிட்டேன், சரி விட்டுருங்க. கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பேராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். குடவோலை பற்றி கூறும் கல்வெட்டுனா உத்திரமேரூர் கல்வெட்டு. சுங்கம் தவித்த சோழன் என்று அழைக்கப்பட்டவன் குலோத்துங்க சோழன் 1. கலிங்கத்து பரணி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டா. தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானத்தினுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216. நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். 10வது கேள்வி, சோழர் காலத்தில் கிராம நிர்வாகத்தை கவனித்து கொண்டு குழுக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டன? வாரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழகங்கம் என்று ஏரியை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். அவருக்கு தான் கங்கை கொண்டான் பேரும். கங்கை வம்சம் இவர் தான் குறிக்கணும், முதலாம் ராஜேந்திர சோழன். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், விஜயாலய சோழன் யாரிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்ற முத்தரையர்களிடம் கைப்பற்றுவார்? சோழர்கள் காலத்தில் முக்கியமான வணிக குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை 1500 வலஞ்சியார். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக முன்னாடி டீச் பண்ணும்போது அந்த இதில் இல்லை, பட் ஆனால் படிச்சுக்கோங்க. சோழர் காலத்தில் வந்து முக்கியமான வணிக குழுக்கள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை 1500 அப்படின்றதான் வந்து வலஞ்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோழர் காலத்தில் நில அளவை முறை வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நில அளவை வந்து பாதுகாக்கப்பட்டது, அது பேர்லாம் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா? சோழர் காலத்தில் வந்து வரி விலக்கு வந்துட்டு
அளிக்கப்பட்ட நிலங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க, இறையிலின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சோழர் காலத்தில் வந்து வரி விலக்கு அளிக்கப்பட்டது வந்து இறையிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து சோழர் காலத்தில் வந்து கடற்படைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மன்னர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனும் அவருடைய பையனான முதலாம் ராஜேந்திர சோழன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் வந்து இலங்கைக்கு வந்து கடற்படை கொண்டு போயிருப்பாரு. ஆனால் அவங்க பையன் வந்து என்ன சொன்னால் 8 அடி பஞ்சா 11 அடி பாய்ன்ற மாதிரி இந்தோனேஷியா மற்றும் மலேசியா இதெல்லாம் பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் 17வது கேள்வி, சோழர் காலத்தில் புகழ்பெற்ற நாடகமான ராஜராஜ விஜயம் பற்றி குறிப்புகள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ விஜயம் அப்படின்னா ராஜராஜனுடைய, அதாவது விஜயம்னா பயணம், அதை பற்றி எந்த ஒரு கல்வெட்டுகளில் எந்த கோயிலில் காணப்படுதுன்னா தஞ்சை பெரிய கோயில் அவருடைய கல்வெட்டுகளில் தான் வந்து காணப்படுது, அவர் கட்டினதுல தான். ஸோ 18வது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் கல்வி மற்றும் கலைகளை வளர்க்க அமைக்கப்பட்ட பள்ளிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா ராஜராஜ பெருந்தானம் அழைக்கப்படுறாங்க. இதே பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ கடிகை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ பெருந்தானம் ராஜராஜ பெருந்தானம் சொல்லுவாங்க. சோழர்களுடைய அதாவது சிம்பிள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இலச்சினைன்னு சொல்கிறாங்க. சிம்பிள், அந்த சிம்பிள் என்ன புலி. ஓகேங்களா. சோழர் காலத்தில் முக்கியமான துறைமுகம் என்ன காவேரி பூப்பட்டினம். ஓகே, நான் இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். யார் வந்து தஞ்சாவூர் அதாவது காவேரி பூப்பட்டினத்தில் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நீங்கள் வந்து படிப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு படிச்சிருக்கீங்கன்றது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அப்போ ஃபுல்லாகவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து யார் வந்து காவேரி பூப்பட்டினத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கேபிட்டலாக மாற்றுவாங்க, எந்த அரசன் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம்.